ரொம்ப சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது நீங்க ஃபீல் பண்ணீங்களா இல்ல அது? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. Juicy, spark the happiness, quench the thirst naturally. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? சரத்குமார் சார், வாசுதேவனாக இருக்கட்டும், ஆர் ஈச் கேரக்டர் அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஜேர்னி மாதிரி ஐ தாட். இப்போ இருக்கிற நிறைய படத்துல வந்து ரெஃபரன்ஸ் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து சரத்குமார் சாரும் தேவயானி மேம் இருக்கும்போதே வந்து சரி சூரிய வம்சம் ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இல்லை, ஆக்சுவலி நான் இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் சூரிய வம்சமே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இஸ் நாட் ஒன்லி பின் அ பார்ட் ஆஃப் மை லைவ் பர்ஃபார்மன்ஸ், என்னோட இண்டி மியூசிக்கை சப்போர்ட் பண்ணி அதை பற்றி பேசி அதை ஷேர் பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு ஆன் இஸ் ஓன். பாம்பே ஜெயஸ்ரீ மேம் உங்களை பற்றி, ஸோ உங்களோட கெரியரில் மேம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? 110%. ஃபுல் சப்போர்ட் தான். வாட் எவர் ஐ டிசைட் டு டூ, போத் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட். ரொம்ப சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது நீங்க ஃபீல் பண்ணீங்களா இல்ல அது? எழுவேனே கனவாய் வாழ்கிறேன் ஒரு நாள் வெல்வேனே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபீல் குட் மூவி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபீல் குட் மூவியோட ஒரு சோல்லே மியூசிக் தான். ஸோ இந்த மூவியில் ஆக்சுவலாக உங்கள் ஒர்க் வந்து எப்படி இது பண்ணியிருக்கீங்க? நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே நான் ரியலைஸ் பண்ணது 3BHK வந்து ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீம் தாண்டி ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரி, ஒரு கனெக்டபிள் சென்டிமெண்ட். தட் இஸ், இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னா படத்துலேயே வரும், வீடு வாங்குறது மரியாதை இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய நியூவான்சஸ் இருக்குது இந்த ஸ்டோரியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பண்ணுற வேலை எனக்கு இருந்தது. அண்ட் ஃபார் மீ ஐ தாட் இந்த ஃபிலிமோட இப்போது சித்தார்த் பிரபுவாக இருக்கட்டும், இல்லை சரத்குமார் சார், வாசுதேவனாக இருக்கட்டும், ஆர் ஈச் கேரக்டர் அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஜேர்னி மாதிரி ஐ தாட். ஸோ ஐ ரியலைஸ் தட் இன் மை லைஃப் ஐ எம் மை சூப்பர் ஹீரோ, இன் யோர் லைஃப் யூ ஆர் யோர் சூப்பர் ஹீரோ. அதே மாதிரி ஐ கேனாட் பி யோர் சூப்பர் ஹீரோ, ஆர் பிரபு கான்ட் பி மை சூப்பர் ஹீரோ. ஸோ ஐ தாட் ஓகே, இது ஒரு மிடில் கிளாஸ் சூப்பர் ஹீரோ மூவி, அண்ட் தேர்ஃபோர் அந்த ஸ்டைலில் நான் எப்படி மியூசிக் போடலாம், அந்த மாதிரி தான் நான் ஓகே. ஸோ படத்தில் வந்து சித்தார்த் சாருக்கு ஒரு ஃபீல், அதாவது சித்தார்த் சார் தனியாக இருக்கும்போது ஒரு ஃபீல், சரத்குமார் சார் தனியாக ஒரு ஃபீல், ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு ஃபீல். அதாவது அந்த ஒரு சீன் வரும், சார் சரத்குமார் சார் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன், அதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்க? ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இப்போது சித்தார்த்துக்கும் சரத்குமார் சாருக்கும் ஒரு நிறைய கூடிய மூமெண்ட்ஸ் இருக்குது படத்துலேயே. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு தீம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் லைக் ஒரு ஃபாதர் சன் தீம் மாதிரி. அதே மாதிரி பிரபுக்கு, தட் இஸ் சித்தார்த் கேரக்டருக்கு ஒரு தீம் இருக்குது, வாசுதேவன் கேரக்டருக்கு ஒரு தீம் இருக்குது. ஸோ ஐ அப்ரோச் ஈச் டிஃப்ரெண்ட்லி. ஸோ வந்து நீங்களும் சரி, டைரக்டர்ஸரும் சரி, ரொம்ப குட்டியாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பாண்ட் பற்றி சொல்லுங்கள். குட்டினா சாஃப்டா? ரொம்ப இல்லை, அவர் ரொம்ப சாஃப்டாக பேசுவார், நான் ஒரு நார்மல் சாஃப்டாக பேசுவேன். ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஸ்ரீ டு இந்த படத்துக்கு ஒரு புது சவுண்டு க்ரியேட் பண்ணலாம், கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட், எக்ஸ்பெக்ட் பண்ணுற சவுண்டை பிரேக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணலாம்னால வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டுகெதர். ஓகே. ஸோ அதனால வி காட் டு நோ ஈச் அதர் வெல். இப்போ இருக்கிற நிறைய படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து சரத்குமார் சாரும் தேவயானி மேம் இருக்கும்போதே வந்து சரி சூரிய வம்சம் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் யோகி பாபு வந்து ஒரே ஒரு டயலாக்ல மட்டும் அதை சொல்லியிருப்பாரு. அதை தவிர்த்து மியூசிக்கில் நீங்கள் எந்த இதுவுமே கொடுக்கல. ஸோ அதில் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி நான் இப்போது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் சூரிய வம்சமே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஆமாம், இதுதான் தம்ப்நெயில். ஐயோ வேணாமே. பட் நான் ஆக்சுவலி ஐ saw the movie only after release. Not because of any intention or anything like that, but after the release of course I wanted to watch it. படத்தை ஸ்கோர் பண்ண டைம்லேயே நான் சரி ஓகே டிசைட் பண்ணேன் சூரியவம்சம் படம் பார்க்கலான்னு. பட் அந்த டைமில் நிறைய ஒர்க் இருந்ததுனால ஐ டென்ட் வாண்ட் டு வாட்ச் இட் அப்போ. ஸோ எல்லாம் முடிச்சு நான் நீட்டாக பார்த்தேன். பட் ஆமாம், அந்த மாதிரி நான் ரெஃபரன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ வந்து சித்தார்த் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஸோ உங்களை பற்றி ரொம்ப மல்டி டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப ஜஸ்ட் பீயிங் நைஸ், ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் பாண்ட் பற்றி, அதாவது ஆன் செட்டில் வந்து சரத்குமார் சார் இருக்கட்டும், சித்தார்த் சார் இருக்கட்டும், எப்படி அவங்கள? சித்தார்த் இஸ் லைக் a very close friend, is like an older brother almost. அண்ட் நான் அவருடைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஜாம்ட் அ லாட், மியூசிக்கலியாக இருக்கட்டும், இல்லை ஐ ஈவன் ஜஸ்ட் இஸ் ஆக்டிங். ஐ பின் இன்ஸ்பயர்ட் பை
த கேரக்டர் ஹீஸ் பிளேட். ஈச் சீனோட அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த சட்டில்ட்டி ஆர் ட்ராமடைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஈச் மோமெண்ட் அது பற்றி தனியாக பேசலாம். அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். அண்ட் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ஃபைன் பர்ஃபார்மர். ஐ ரியலி திங்க் ஹீஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ். அண்ட் அதுக்கு மேலே ஆஸ் அ பர்சன் ஹீஸ் அ ரியலி அமேசிங் கை. அண்ட் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை சப்போர்ட் பண்ணியிருக்கார். இஸ் நாட் ஒன்லி பின் அ பார்ட் ஆஃப் மை லைவ் பர்ஃபார்மன்ஸ், என்னோட இண்டி மியூசிக்கை சப்போர்ட் பண்ணி அதை பற்றி பேசி அதை ஷேர் பண்ணி நிறைய பண்ணியிருக்கார் ஆன் இஸ் ஓன். ஸோ அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பாண்ட். சரத்குமார் சார் ஆஃப்டர் திஸ் மூவி ஒன்லி ஐ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம். ஜென்ரலி இப்போது இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த போஸ்ட் ப்ரமோஷன்ஸ் அந்த தியேட்டர் விசிட்ஸ் டைம்லலாம் நிறையா அவரோட ஸ்பெண்ட் பண்ணேன். அவருக்கும் மியூசிக் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த விஷயத்தில் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பாம்பே ஜெயஸ்ரீ மேம் உங்களை பற்றி. ஸோ உங்களோட கெரியரில் மேம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? 110%. ஃபுல் சப்போர்ட் தான். வாட் எவர் ஐ டிசைட் டு டூ, போத் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட். இல்லை மேம் வந்து ஐ மீன் மை மதர், அவங்க எனக்கு நிறைய மியூசிக் மேட்டர்ஸ் நிறைய ஷீ ஸ்டார்ட் மீ. பட் மியூசிக் தவிர நிறைய சொல்லி தந்திருக்காங்க அபவுட் ஜஸ்ட் ஹவு டு பி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் அவங்கள பார்த்தே நிறைய நான் ஐவ் லேர்ன்ட், அப்சர்வ் பண்ணி. அண்ட் ஷீ இஸ் லைக் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். போத் மை பேரண்ட்ஸ் ஆர் வி ஆர் வெரி க்ளோஸ். ஸோ ஐ ஷேர் தட் ரிலேஷன்ஷிப் வித் தெம்னால ஐ எம் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் வித்தவுட் எனி இன்ஹிபிஷன் ஆர் ப்ரெஷர் வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ மியூசிக்லி ஐ எம் ஏபிள் டு டூ. ஸோ அவங்களுக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது, நீங்கள் வெளியே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னு தெரியல. அதாவது ரொம்ப சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா இல்லை அது கேட்டீங்களா? அது என்ன லென்ஸ்லேருந்து சொன்னாங்க எனக்கு தெரியல. பட் மேபி பிகாஸ் இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இப்போ மெயின் ஸ்ட்ரீமாக எடுக்கணும்னா நிறைய ஹியூமர் சேர்க்க சொல்லுவாங்க, ஆர் ஒரு சர்டன் பேஸாக எடுக்கிற சொல்லுவாங்க, ஆர் அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு அதுக்கு ஒரு ஜோன் இருக்குது, ஆர் அந்த பேஸில் தான் பண்ணணும், ஆர் வாட் எவர் ஸ்ரீ கணேஷ் ஹஸ் டிசைடட் தட் இஸ் த பேஸ் ஆஃப் த ஃபிலிம், அது அவர் ஃபுல் கன்விக்ஷனோட பண்ணியிருக்கார். ஸோ ஐ ட்ரஸ்டட் ஹிம் அண்ட் ஐ ஸ்டில் கண்டினியூ டு ட்ரஸ்ட் ஹிம். ஸோ 3BHK இந்த மூவி வந்து உங்களுக்கு பர்சனலாக எந்த விதத்தில் கனெக்ட் ஆச்சா? எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் படம்னால ரொம்ப ஸ்பெஷல். ரெண்டாவது வந்து இந்த ஆல்பமோட இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் நான் வந்து தேர் ஆல் மை ட்ரீம் கொலாபரேட்டர்ஸ். அவங்களோட ஒர்க் பண்ணுவேன்னு நான் இவ்வளோ சீக்கிரமாக ஒர்க் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. ஸ்ரேயா கோஷல் மேம் இருக்கட்டும், சின்மய் மேமோட ரெக்கார்ட் பண்ணுறது நான் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவேன் எதிர்பார்க்கல. பட் எனக்கு அது ரொம்ப பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். பால் டப்பாவோட சாங், பிரதீப் குமார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர்ஸ். அவர் இந்த ஆல்பமில் பாடியிருக்கார். அண்ட் அது தாண்டி 3BHKயோட இருக்கிற ஃபேமிலி, தட் இஸ் படத்தோட ஃபேமிலி, சரத்குமார், தேவயானி மேம், சித்தார்த், சைத்ரா, அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நோ. லைக் சைத்ரா இஸ் அ ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட், சித்தார்த் இஸ் அ ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் மெயின்லி த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் அருண் விஸ்வா இஸ் சம்மன் நான் ஆல்மோஸ்ட் டெய்லி நான் மீட் பண்ணுறேன். அந்த லெவலுக்கு வி ஹவ் பிகம் க்ளோஸ். I would not have had any of this without 3BHK. So I'm really grateful. ஸோ இதில் இருக்க ஸ்டோரி வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா அப்படி கேட்குறேன். ஆமாம், இப்போது சித்தார்த்தோட கேரக்டர் மெட்டஃபாரிக்கலாக ஐ திங்க் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஏன்னா அவரோட கேரக்டரோட க்ரக்ஸ் என்னென்னா ஹீ கீப்ஸ் லூசிங் பட் ஹீஸ் நாட் அ லூசர். அந்த ஒன் லைன் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. பிகாஸ் வி ஆர் ஆல் ஃபேஸிங் like every day we are losing some battles, we're winning some battles, but we're not going to be losers, right? So I think that really stayed with me. I connected to his character, but more than that, small things like எனக்கு வந்து மீதாவோட கேரக்டர் ஆர்த்தி பார்க்கும்போது என் லைஃப்பில் சிஸ்டர் இல்லை. ஸோ ஐ மீன் ஐ டோன்ட் ஹாவ் அ சிஸ்டர், பட் எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. ஓகே, தங்கச்சி இருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி சென்டிமெண்ட்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் டு த மூவி. உங்களுக்குன்னு நீங்கள் வீடு வாங்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி? எனக்கு அது மாதிரி எதுவும் ஆம்பிஷன் இதுவரை வரல. பிகாஸ் ஸ்டில் யங். ஸோ அதுக்கு இன்னும் மேபி ஐ பிகம் மோர் ஆஃப் அன் அடல்ட் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கும். பட் வீடு வாங்குற சென்டிமெண்ட் எனக்கு கண்ணுக்கு நேரம் எனக்கு தெரியுது அவ்வளோ பெரிய ஒரு சென்டிமெண்ட். இப்போ நான் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போதெல்லாம் நான் பார்க்குறேன். அவங்க படம் பார்க்கும்போதே அவங்களுடைய ஜேர்னி பற்றி பேசுகிறாங்க. 2-3 பேர் முந்தானேத்து எங்கேயோ நான் பார்த்தேன் படம், 3BHK படம். இன்டர்வெல்லில் ஐ வெண்ட் அண்ட் வாட்ச்ட் அண்ட் ஐ சா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ 3-4 ஃபேமிலி மெம்பர்ஸ். படம் ஓடின்னு இருக்கு, அப்படியே சைடில் அப்பப்போ பேசுகிறாங்க. நான் 3 years பேக் தான் இந்த
வாடகை வீட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு இப்போ தான் நான் வீடு வாங்க போகிறேன், இப்போ தான் லோன் கட்டியிருக்கேன், அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் பற்றி பேசுகிறாங்க, அப்படியே ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரீம் இது. அண்ட் அதுக்கு மேலே வீடு பற்றி ஒன்று, ரெண்டாவது அந்த ஃபேமிலியோட சென்டிமெண்ட் பற்றி இது நிறைய இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஐ திங்க் இட் மேட் மீ ரிஃப்ளெக்ட் ஆன் நாட் டேக்கிங் மை ஃபேமிலி ஃபார் கிராண்டட், பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் மை பில்லர், ரைட்? ஸோ அண்ட் ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி இஸ் சீமிங் டு கனெக்ட். 3BHK தாண்டி எனக்கு வந்து பர்சனலாக காதல் அலைப்பாயுதே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அது நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கிப்லி ஆர்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து அது இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கவே அந்த கிப்லி ஆர்ட்டில் வந்து நிறைய வந்து சாங்ஸ், ஒரு 3 சாங்ஸ் ரிப்பீட்டடாக வந்துச்சு. ஓ ப்ளீஸ் எனக்கு அனுப்புங்க. தெரியாது உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த கிப்லி ஆர்ட்டே கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி சப்ஜெக்ட். ஏன்னா ஆக்சுவலி கிப்லி ஆர்ட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜாப்பனீஸ் ஆர்ட் ஃபார்ம். அது இப்போ யூஸ் பண்ணி நிறைய யூஸ் பண்ணாங்கனால ஐ வாஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் இட், பட் ஐ டென்ட் see it also. நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா அது? காதல் அலைப்பாயுதே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாங். கனவுகள் கண்டேன் ஒரு இந்தி சாங் ஆஃப் மைன், அது ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிற படம் ஞாபகம் ஒரு சாங் வரும், வருஷங்களுக்கு சேஷம் சாங் ஞாபகம். அதுவும் 3BHKல எனக்கு துள்ளும் நெஞ்சம் ஃபேவரட் சாங், அண்ட் வீழ்வேனா பிரதீப். எங்களுக்காக ஒரு பாட்டு. Done. I'll sing one line. ஓகே. வீழ்வேனா ஓய்வேனா நான் வாழ்வேனா நான் வாழ்வேனா வானை நோக்கியே கடல் நானா ஏங்கி ஏங்கியே கரைவேனா நான் அலையாய் வாழ்கிறேன் மீண்டும் எழுவேனே ஓர் கனவாய் வாழ்கிறேன் ஒரு நாள் வெல்வேனே. தேங்க்யூ. கூஸ்பம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ காதல் அலைப்பாயுதே எனக்காக சாங்கா? ஓகே. காதல் கண்ணில் அலைப்பாயுதே காதல் என்னுள் வழி தேடுதே உன் நினைவில் எந்தன் விழி மூழ்குதே காதல் கண்ணில் அலைப்பாயுதே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.